உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், நாம் பார்க்கிறோம் வயநாடுல ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நடந்திருக்கு. வருடா வருடம் நடக்கிறது. நம்ம எல்லா வருடமுமே பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இப்ப எல்லாம் நம்ம கண் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இருந்தவங்க அடுத்த ஒரு செகண்ட்ல அவங்க எப்படி காணாம போனாங்க அப்படிங்கறத வைரலா ஒரு வீடியோ மூலமாக பார்த்தோம். வயநாடினுடைய எம்பி பிரியங்கா காந்தி எங்க போனார்? இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி கூட இங்க இந்தியால இல்ல, அவரு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற ரீதியில ஒரு தகவல் வருது. சோ வயநாடு எம்பியாக இல்லாமல் மொத்தமாக காங்கிரஸ் தன்னுடைய இடம், தன்னுடைய கோட்டைன்னு சொல்ல வயநாட்டுல இவ்வளவு பெரிய பேரழிவு நடக்கும் போது காங்கிரஸை சார்ந்தவர்கள் எங்கே சென்றார்கள்? என்ன ஏன் மேடம் இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி தானே நீங்க கேட்கணும். தகவல் அறியும் சட்டம் வந்திருக்கு. அது மூலமா நீங்க காங்கிரஸினுடைய தலைமைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாருங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டாச்சு எங்க போனாங்க அப்படின்னுட்டு. வெயில் கொளுத்துது, மண்டைய புறக்குது. அங்க அவங்க ஷிம்லால ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க. ஒரு 3-4 வருஷம் முன்னால தான் வாங்கியிருக்காங்க பிரியங்கா காந்தி. அவங்க அங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க ராகுல் காந்தி எங்க போனான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. காங்கிரஸ்காரங்களுக்கே ராகுல் காந்தி எங்க போயிருக்காருன்னு கேட்டோம்னா தெரியாது. அவர் எங்கேயோ போயிருப்பாரு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 பேருமே ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்கிற எம்பிஸ். இவர் ராய்பரேலி, இவர் அக்கா இதுல வயநாடுல. 2 பேருமே நான் சீரியஸ் பாலிட்டிஷியன்ஸ். அதாவது நான் சொல்லல, இதை ரொம்ப வருஷம் முன்னாலேயே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. 2 பேருமே நான் சீரியஸ் பாலிட்டிஷியன்ஸ். முதல்ல இதை சொன்னது சரத்பவார், அதுக்கப்புறமா மம்தா பானர்ஜி, அப்புறம் பாக்கி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்சென்டி பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்சென்டி பாலிட்டிஷியன் என்ன? பாலிட்டிஷியன் தான், ஆனா களத்துக்கே வரமாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஹாலிடேலயே இருப்பாங்க. ஆல்வேஸ் ஆன் ஹாலிடே, ஆல்வேஸ் ஆன் வகேஷன். அப்படிங்கிறது ஒரு பாலிட்டிஷியனா இருக்க முடியாது. அதனாலதான் அங்க ஒரு விசிபிலிட்டி கேப் வருது. விசிபிலிட்டி கேப்னா என்ன? நீங்க தொடர்ச்சியா களத்துல இருக்கணும், களமாடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மக்களுடைய மனசுல நீங்காத இடம் பெற்று இருப்பீங்க. 24/7 மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கணும்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி களத்திலேயே இருந்துட்டு இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் அதை பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். மோடி அண்டு கருணாநிதி, வாஜ்பாய். அவங்கெல்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்கும்போது 24/7 பாலிடிக்ஸ் பண்ணாங்க. 365 டேஸ் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. கருணாநிதி 10 வருஷம் 13 வருஷம் ஆட்சியில இல்லாம இருந்த போது கூட டெய்லி கட்சி தொண்டர்களோட தொடர்புல இருப்பாரு. உடன்பிறப்பே அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுவாரு. அதுல இல்லாததையும் பொல்லாததையும் எம்ஜிஆரை பத்தி, எம்ஜிஆருடைய ஆட்சியெல்லாம் பத்தி எல்லாம் எழுதுவாரு. ஜெயலலிதாவுடைய ஆட்சி பத்தி எல்லாம் எழுதுவாரு. ஆனா தொண்டர்களுடைய மனதுல, மக்களுடைய மனதுல டிஎம்கே சின்னம் என்ன, டிஎம்கே கொடியினுடைய கலர் என்ன, டிஎம்கே எதுக்காக கட்சி நடத்துறது அப்படிங்கிறத கரெக்டா கொண்டு போய் டெய்லி சேர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுதான் விசிபிலிட்டி. அதே மாதிரிதான் மோடி. ஒரு நாளைக்காவது மோடி பத்தி செய்திகளே வராம இருக்காது. எல்லா நாளும் அவரை பத்தி செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக சும்மா வேண்டாதைக்கு கொளுத்தி போடுறது கிடையாது. இப்போது இந்த தாவேகா எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, தாவேகா எம்எல்ஏஸ், தாவேகா அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சும்மா ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஏதோ பிரசாத பாக்கெட் வைக்கிறான்னு சொன்னா அதை பார்த்துட்டு இதுல மேனுபேக்சரிங் டேட்டை காணுமேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் கேட்கிறாரு. இன்னொரு அம்மா ரீல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் கோவில்ல சரடு கட்டிட்டு போகக்கூடாது, மத அடையாளங்களை கட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் அவரே சொல்றாரு, இல்ல நானே பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு தான் போறேன். பொட்டு வச்சு பூ வச்சுக்கிட்டு இல்ல, குங்குமம் பொட்டு வச்சுக்கிட்டு தான், விபூதி வச்சுக்கிட்டு தான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. இதெல்லாம் அந்த 15 செகண்ட் ஃபேம் அப்படிம்பாங்க, 15 செகண்ட்ஸ் ஆஃப் ஃபேம், அதுக்காக இவங்க கொளுத்தி போடுறது. ஆனா நரேந்திர மோடியோ கருணாநிதியோ அப்படி இருக்கல. இன்னைக்கு 2019க்கு பிறகு ராகுல் காந்தி எங்க இருக்கார் களத்துல அப்படிங்கிறது தெரியல. லாஸ்ட் டைம் பீகார் எலெக்ஷன் வந்த போது என்னாச்சு? முதல்ல கொலம்பியா போயிட்டாரு. ஒரு 10-20 நாள் கொலம்பியால ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஓட்டர் அதிகார் யாத்திரை அப்படிங்கறத ஒண்ணு ஆரம்பிச்சாரு. நம்ம மு.க. ஸ்டாலின் கூட அங்க போய் கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்படியே விட்டுட்டாரு. அதாவது
கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சு ஒரு தொகுதியும் அலசி யாரு எந்த தொகுதியில நிக்கணும், எங்களுக்கு என்ன தொகுதி வேணும், உங்களுக்கு எந்த தொகுதி கொடுப்போங்கிறதெல்லாம் வந்து பேசணும். தொகுதி பங்கீடு பேசணும், வேட்பாளர் தேர்வு நடத்தணும், தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணணும், கூட்டு பிரச்சாரங்கள் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு உட்காண்டாரு. அதுதான் உங்களுக்கு வந்து தேஜஸ்வி யாதவுக்கு பயங்கரமான கடுப்பு. கடைசியில எலெக்ஷன் வர ஒரு ஆலய காணுமே அப்படின்ட்டு. இப்போ ராகுல் காந்தியை பத்தி இன்னொன்னு சொல்லுவாங்க, அப்சென்டி பாலிட்டிஷியன் மட்டும் இல்ல, அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, அன்இன்ட்ரெஸ்டடு. அதனால வந்து ஹி இஸ் அன் அனாயிண்டட் பாலிட்டிஷியன் அப்படிம்பாங்க. அனாயிண்டட்னா என்ன, நம்ம மேல திணிச்சிருக்கிறாங்க. யார் திணிச்சிருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சிக்காரங்க திணிச்சிருக்கிறாங்க, சோனியா காந்தி திணிச்சிருக்கிறாங்க. சோனியா காந்தி ஏன் திணிக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து இது தாய்ப்பாசம், என் குழந்தை நாளைக்கு வந்து என் புருஷன் மாதிரியே பிரதமரா வரணும் அப்படின்னுட்டு. ஆனா காங்கிரஸ்ல வேற ஆளே இல்லையா? 1918 வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 தலைவர்கள் வெளில இருந்தாங்க. 2019 இது முடிஞ்ச உடனேயே குலாம் நபி ஆசாத் மாதிரி ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் என்ன பண்ணாரு, அவருடைய ராஜ்யசபா பதவிக்காலம் முடிஞ்ச உடனே கட்சியிலிருந்து வெளியேறினாரு. அப்போ கூட நிறைய பேர் வந்து இதுக்கு கடிதம் எழுதினாங்க. அப்புறமா தான் 2022 அதாவது காந்தி இல்லாத, அதாவது இந்திரா காந்தி அப்படிங்கிறது, காந்திங்கிறதே வந்து ஒரு சரியான பெயர் கிடையாது, காண்டி அப்படின்னு தான் பேர் இருக்கு. அந்த காந்தி குடும்பத்தை சாராத ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலேயே நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ஆனா சோனியா காந்தி அதை செவி மடுக்கல. அப்புறம் என்னாச்சு, வேற வழியே கிடையாது, இதெல்லாம் விட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஷாம் எலெக்ஷன் வச்சாங்க, கட்சி தலைவருக்கு எலெக்ஷன். அதுல வந்து மல்லிகார்ஜுன் கார்கேய அப்பாயிண்ட் பண்றாங்க, தேர்ந்தெடுத்த மாதிரி பண்ணி அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. 4 வருஷமாச்சு மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி என்ன சாதனை பண்ணிச்சு நீங்க சொல்லுங்க. ஆனா அவரு வந்து ஒரு பொம்மை, ஒரு டம்மி தலைவர் தான். உண்மையான தலைவர் யாருன்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியை வந்து கேரளா சட்டசபை தேர்தலுக்கு அனுப்பிச்சிங்க, என்ன காரணம்? கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிச்சிருவாரு, அவங்க அங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிரும். ஏன்னா 10 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆண்ட சிபிஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஆட்சி மேல ஒரு மக்களுக்கு சலிப்பு இருக்கு, அதனால இந்த முறை நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியத்தினால்தான் ராகுல் காந்தி அங்க போறாரு. பிரியங்கா காந்தி எங்க அனுப்பிச்சாங்க? அஸ்ஸாம் அனுப்பிச்சாங்க. அஸ்ஸாம்ல குப்புறப்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் கூட பிரியங்கா காந்தி எங்க அனுப்பிச்ச காரணம் என்ன தெரியுமா? ஏன் ராகுல் காந்தி அனுப்பல? ராகுல் காந்தி அங்க அனுப்பிச்சு பிரியங்கா காந்தி கேரளாவுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னா கேரளால வெற்றி பெறுவோம் என்பது நிச்சயம். அப்போ பிரியங்கா காந்தியினுடைய கை உயர்ந்து விடும். ஆனால் அஸ்ஸாமில் தோல்வி உறுதி அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாலே நம்மளுக்கு தெரியும். அந்த பயத்துலதான் அவங்க தோத்துட்டாங்க சொன்னா ராகுல் காந்தி அதுக்கு பொறுப்பாயிடுவாரு, அப்புறம் ராகுல் காந்தியினுடைய கை கீழே தாழ்ந்து விடும் அப்படிங்கிற அந்த பயத்தினால அங்க கூட நீங்க பாருங்க, ஒரு ஆண் பெண் அப்படின்னு ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருக்கும்போது 2 பேருமே சமமா பார்க்கல. இவங்கெல்லாம் வந்து சமூக நீதி, பெண் உரிமை அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா காந்தி குடும்பத்திலேயே கூட ராகுலுக்குன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், பிரியங்காக்குன்னு சொன்னா வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. இப்போ ராகுல் காந்தி எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறீங்க. ராகுல் காந்தி வந்து ஜெட் கேட்டகரி செக்யூரிட்டியில இருக்காரு. அவர் போகும்போதெல்லாம் வெளிநாடுகளுக்கு மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில வரும்போதெல்லாம் கூட செக்யூரிட்டி பீப்புளுக்கு தெரியணும், புரோட்டோகால் இருக்கு. அவர் வெளிநாட்டுக்கு போறாரு சொன்னா, நான் இந்த நாட்டுக்கு போறேன், இந்த வேலை இருக்கு, இந்த ஆளுகள் தான் பார்க்கணும், இந்த இடங்களுக்கு தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருக்கிற அந்த தூதர்களை கான்டாக்ட் பண்ணி, அந்த அரசாங்கத்தை கான்டாக்ட் பண்ணி ராகுல் காந்தி போற இடங்களுக்கெல்லாம் அந்த நாட்டினுடைய செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் உண்மை, அப்படிதான் இருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, செக்யூரிட்டியை டபாச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம வெளிப்படுவாரு. ரீசென்ட்லி ஒரு 2-3 வருஷம் முன்னால யாரோ எனக்கு சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவாராம், பக்கத்துலயே அம்மா வீடு இருக்கு, வாசல் வழியா போனா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அம்மா வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும், ஏன்னா காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இது இருக்கான், ஒரு விக்கெட் கேட் மாதிரி ஒண்ணு இருக்கான் அந்த காம்பவுண்ட்ல. அந்த விக்கெட் கேட் வழியா போயிடுவாராம். போயிட்டு அதுலயும் கொல்லப்பக்கமா வெளில போய் அங்க கார் ரெடியா இருக்குமா, அது ஏறின்னு போயிடுவாராம். அதாவது டெல்லி போலீஸுக்கு கூட
அவர் எங்க போறார் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி சொன்னா யார நீங்க மீட் பண்றீங்க? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரகசியம்? பாருங்க, உங்களுக்கு எங்க காவல் கிடையாது அப்படின்னு சொன்னா 2 இடங்கள் தான். பாத்ரூம், லெட்ரின், அப்புறம் பெட்ரூம். வேற எல்லா இடத்துலயும் உங்களோட மூவ்மெண்ட்டும் வந்து மேல இருக்கும், கண்காணிக்கப்படும். அப்போ ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போறார் அப்படின்னு சொன்னா கரெக்டா நீங்க பாருங்களேன், பாராளுமன்ற தொடருக்கு முன்னால, நோட் பண்ணிக்கங்க, பாராளுமன்ற தொடருக்கு முன்னால கண்டிப்பா அவர் வந்து வெளிநாடு போய் பார்ப்பாரு. ஒரு ட்ரிப் என்னமோ கைலாஸ் மானசரோவர் போறேன் அப்படின்னு போனார் இல்லையா? யார போய் பார்த்தாரு? சிவனை போய் பார்த்துட்டு வந்தாரா? கைலாசநாதர் போய் பார்த்துட்டு வந்தாரா? கிடையவே கிடையாது. கைலாசத்துக்கும் போல, மானசரோவருக்கும் போல. அவர் போய் பார்த்தது பார்டர்ல போய் சைனீஸ் அபிஷியல்ஸ பார்த்திருக்காரு. சைனீஸ் அபிஷியல்ஸ் இவருக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நீ இந்த மேட்டர் எடுத்துக்கிட்டு மோடியை கலாய், நீ இந்த மேட்டர் எடுத்துட்டு மோடிக்கு பிரச்சனை பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து பாராளுமன்றத்தை பேசுறாரு. ஜார்ஜ் சோரோஸ் குழு போறாரு, ஜார்ஜ் சோரோஸோட பையனுடைய கல்யாணத்துக்கு போறாரு, பொண்ணுனுடைய ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாரு. போற இடத்துல எல்லாமே ஆன்டி இந்தியா லாபி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்தந்த நாடுகள்ல இருக்கும். அந்த நாடுகள்ல போயிட்டு அந்த தலைவர்களை பார்த்து இதெல்லாம் யாரு அரேஞ்ச் பண்றாங்க? நம்ம அங்கிள் இருக்காருல்ல, சாம் பெட்ரோடா, அவர் தான் அரேஞ்ச் பண்ணுவாரு. அங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயும் சில ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, கேம்பிரிட்ஜ்லயும் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, ஸ்டான்ஃபோர்ட்ல ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து அவங்க வந்து இவருடைய தலையில அந்த விஷத்தை ஏத்துவாங்க. இவர் அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருப்பாரு. அவர் ஆரம்பிச்ச இந்த போராட்டங்கள்லாம் நீங்க பாருங்களேன். முதல்ல செபி சேர்மன் மேல அந்த சுக்கா, கவிதா சுக்கா, அவர் பேர் மறந்துட்டேன், அவர் மேல ஒரு அலிகேஷன். அதுக்கப்புறமா அடானி மேல அலிகேஷன், ரஃபேல் மேல அலிகேஷன், அப்புறம் ஹிண்டன்பர்க் மேல ஒரு ஹிண்டன்பர்க்குக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு இது, பெகாசிஸ் பத்தி ஒரு சமாச்சாரம். இதெல்லாமே நீங்க பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர் கூட உங்களுக்கு வந்து பாராளுமன்றத்துல ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறிச்சு. அதாவது பாராளுமன்றம் தொடங்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை கொட்டி போட வேண்டியது, பாராளுமன்றம் முடங்கி போயிடணும், பாராளுமன்றத்துல நல்ல விதம் நடக்கக்கூடாது, சட்டங்கள், புதிய சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது, நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடாது, இவ்வளவுதான் அவர் பண்றது. இவருடைய பேட்ரியாட்டிசம் எப்படி இருக்கு? நாட்டு, அதாவது ஒரு தேசப்பற்று அப்படிம்பாங்கல்ல, நாட்டுப்பற்று. ஒரு எக்ஸாம்பிள், மெலோனி, ஜார்ஜியா மெலோனி, இட்டாலி பிரைம் மினிஸ்டர் லேடி, அவங்களுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் சண்டை. டொனால்டு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் உளறுவாய், ஏதாவது உளறிண்டே இருப்பார். நேற்றுக்கு கூட பாருங்களேன், ஹார்மோஸ்ல வந்து கப்பல்கள் போறது சொன்னா 20% எங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு கப்பல்ல இவ்வளவு எண்ணெய் போகுது, ஒரு 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள எண்ணெய் போய்கிட்டு இருக்குன்னா அதுல 20 லட்சம் இவனுக்கு ஏமா கொடுப்பான்? ஒரு வேலை இல்லை. இன்னைக்கு வந்து இல்ல அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. அது மாதிரி முன்னுக்குப்பின் முரணா பேசக்கூடிய ஒருத்தர் தான். அவர் என்ன பண்றாரு, இந்தியா அவருக்கும் இந்த மெலோனிக்கும் சண்டை. மெலோனியா வந்து ஜார்ஜியா மெலோனி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, என் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே என்னாச்சு, மெலோனி வந்து சொன்னாங்க, நானும் யாரையும் கெஞ்ச மாட்டேன், இட்டாலியும் கெஞ்சாது அப்படின்னாரு. அவர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு எதிர்கட்சியில இருக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் ட்ரம்ப கிழின்னு கீச்சான். ஆனா ராகுல் காந்தி என்ன பண்றாரு, மோடி இவ்வளவு சொன்ன பிறகும் கூட ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது நான் தான் அந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தேன் அப்படின்னு போய் சொன்னாரு ட்ரம்ப். அதை பிடிச்சுக்கிட்டு நரேந்திர மோடியை இவங்க வந்து கிண்டல் பண்றது, கொஸ்டின் பண்றது. அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் ஒரு இறந்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன போது, ஓகே அபிஷியலி நம்ம வந்து ரிட்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்படி நீ எப்படி சொல்லுவேன் தவிர கேட்கணுமா வேண்டாமா? உடனே இவர் ஆமா ட்ரம்ப் சொன்னது கரெக்ட். இந்த மாதிரியே, அதாவது மற்ற வெளிநாட்டு சக்திகள் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நாட்டை தரக்குறைவா பேசுறதே ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி. அதனால இந்த ட்ரிப் அவர் அங்க போயிருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா ராகுல் காந்தி ரொம்ப கிளியர் கட்டா ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா,
அதாவது மோடி அவர்கள் தான் அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கறத அவர் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் அவர் அதாவது இந்தியால இருந்தாலும் பேசுறாரு, வெளிநாட்டுல போனாலும் பேசுறாரு. இதை தொடர்ந்து அவர் முன்வைத்து வர்றாருங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வரோம். அவர் பேசுறாரு சார், அவர் பேசாமலாம் இல்ல. அவருக்கு எங்க பேசணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. வெளிநாடுகள்ல நல்லாவே பேசுறாரு இந்தியாவை பத்தி. இந்தியா பத்தி அப்படி நல்லா பேசுறாரு. எல்லாமே மோடி தான் காரணம். நீங்க வந்து இங்க டெமோக்ரஸி இது பண்ணுங்க, இன்டர்வியூன் பண்ணுங்க. அதாவது இங்க காஷ்மீர்ல கூட ஐக்கிய நாடுகள் சபை உள்ள வரக்கூடாது நாங்க சொல்றோம். இது எங்களுடைய பூமி, பாகிஸ்தான்காரன் ஆக்கிரமிச்சிருக்கிறான். இது நீ யாரா வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வேணும்னா நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்றோம் அப்படின்னு சைனாக்காரன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், பேர் என்னது, ஜெர்மனிக்காரன் சொல்லுவான், இங்கிலாந்து சொல்லுவோம், அமெரிக்கா சொல்லுவோம், நத்திங் டூயிங் அப்படிங்கிறதா நம்மளுடைய பாலிசி. அந்த பாலிசி கூட அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு, நீங்க சொல்றீங்கல்ல, ஓகே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. குரல் கொடுக்கறது கரெக்ட் தான், ஆனா யாராச்சும் அதை நம்புறாங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஒரு பக்கம் மேடம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய ராகுல் காந்தியினுடைய இந்தியாவில் இருக்க வேண்டிய தேவை என்னங்கிறத சொல்றேன். பஞ்சாப் காங்கிரஸ்ல குழப்பம். பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் அங்க எலெக்ஷன் வரப்போகுது. பிப்ரவரி மார்ச் மாசம் உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 7 மாசம் இருக்கு. அந்த 7 மாசத்துல ஏகப்பட்ட வேலை பண்ணணும். எவ்வளவு பெரிய ஸ்டேட், 403 சட்டசபை தொகுதிகள் உள்ள ஒரு மாநிலம். அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒன்றும் மூவே பண்ணல. என்ன பண்ணணுங்கிறது தெரியல. வயநாடுல நிலச்சரிவு. நீங்க வயநாடு எம்பின்னு சொன்னா அங்க போய் பார்க்க வேண்டாமா? ஓகே, உங்க அக்கா வந்து ஷிம்லால ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் நீ போய் பார்க்க வேண்டாமா? நீங்களும் வந்து அங்க 2 முறை வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்கல்ல. அதே மாதிரி டிஎம்கே விலகி போச்சு இண்டி கூட்டணியிலேருந்து. இன்னைக்கு இண்டி கூட்டணியில யாரு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த கூட்டணியை வச்சு இன்னும் இது விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியே இல்லை, ஆனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு அவரும் அந்த டி ராஜா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, அவங்க 2 பேர் தான் வந்து பேர் சொல்ற மாதிரி இருக்கிறாங்களே தவிர வேற யாருமே இல்லை. அப்போ எதிர்கட்சியினுடைய வியூகம் என்ன அப்படிங்கிறது 2029க்கு என்ன வியூகம் அப்படிங்கிறத நம்ம கேட்போமா இல்லையா? பாராளுமன்ற தொடர் வருது, ஃப்ளோர் கோஆர்டினேஷன் வேணும், என்னென்ன இஷ்யூஸ் நம்ம எடுக்க போறோம், என்னென்ன பில்ஸ் இப்ப வரப்போறது, என்னென்ன அந்தந்த பில்ஸ்ல எப்படியெல்லாம் நம்ம வந்து கவுண்டர் வைக்க போறோம் கவர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் பத்தி பேசணுமா வேண்டாமா? நீங்க யாரை போய் பாக்குறீங்க? இதுல வெளிநாடுகள் போயிட்டு நீங்க யாரை போய் பாக்குறீங்க, எப்ப பாக்குறீங்க, என்ன காரணத்துக்காக பாக்குறீங்க, அவங்க என்ன உங்களுக்கு இன்புட் கொடுக்குறாங்க, ஆன்டி இந்தியா இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஜென்சி அப்படிங்கிறத அடுத்த அபகரிச்சுட்டு போறான். எப்படி அண்ணாமலையினுடைய உழைப்பை வந்து விஜய் அபகரிச்சுக்கிட்டு போனாரோ, அண்ணாமலையினுடைய உழைப்பை எப்படி விஜய் அபகரிச்சுக்கிட்டு போனாரோ, அதே மாதிரி ஜென்சி அப்படிங்கிற அந்த ஒரு கும்பலினுடைய செல்வாக்கை காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த அபிஜித் திப்க அபகரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் எங்க இருக்கு? இதைத்தானே அவர் பண்ணணும். இதெல்லாம் வந்து இது கவனம் கொடுக்க வேண்டாமா ராகுல் காந்தி? அப்படி இருக்கும்போது நீங்க இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி வளரும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. கூட்டணி ஆர் வித்தவுட் கூட்டணி, ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் நரேந்திர மோடி பிஜேபிய தோற்கடிக்க யாராலையும் முடியாது. மன்மோகன் அவர்களினுடைய ஆட்சியில் எலெக்ஷன் கமிஷனர் எழுதிய புக்ல சில வார்த்தைகள் வந்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி மேடம். இது வந்து ரொம்ப இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். ஏன்னா எஸ்ஒய் குரேஷி வந்து அவர் வந்து ஒரு முஸ்லிம். தான் முஸ்லிம் அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு வந்து அந்த நம்மளை வந்து முஸ்லீமா பார்க்க கூடாது, நம்மளுடைய தகுதி அடிப்படையில் தான் அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. இப்போ இவர் வந்து ஒரு சின்ன ஒரு எபிசோட் சொல்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஹெச்ஆர்டியில இருக்கும்போது என்ன பண்றாங்க, சாரி ஐடி மினிஸ்டர் இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அது மாதிரி ஏதோ ஒண்ணு. அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இவரை வந்து தூர்தர்ஷனுக்கு டைரக்டரா போட்டுடுறாங்க, டைரக்டர் ஜெனரல் தூர்தர்ஷன். அப்போ கட்சிக்குள்ள ரொம்ப அப்ஜெக்ஷன் வருது, என்ன இவரை போய் போட்டீங்க நீங்க அப்படின்னுட்டு, முஸ்லிம் ஏன் போட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க தெரியுமா,
காம்பிடன்ஸ் ஹேஸ் நோ ரிலிஜன் அப்படிங்கிறாங்க. காம்பிடன்ஸ் சொன்னா என்ன? திறமை. திறமைக்கு ரிலிஜன் கிடையாது. அதாவது இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? தீவிரவாதம்னா இஸ்லாம், இஸ்லாம்னா தீவிரவாதம், அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு. ஆனா தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை அப்படிம்பாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்க சொல்றாங்க திறமைக்கு மதம் இல்லை, அதனால நான் அவர் திறமை அடிப்படையில நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎம்ஓ எப்போ? நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல கேளுங்க, நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல பிஎம்ஓக்கு இவருடைய பேரு ரெக்கமெண்ட் ஆகுது. திறமைக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய திறமையினுடைய அடிப்படையில தான் இந்த எஸ்ஏ குரேஷியை நாங்க வந்து டிஜி தூர்தர்ஷன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பதவியில அவங்க நியமிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அப்போ வந்து நம்மளை வந்து இவரே வந்து சொல்றாரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்லிடுறாரு. இவருடைய நல்ல தனம் பாருங்க, நல்ல பண்பு பாருங்க, வேண்டாம் நம்மளை முஸ்லீமா பார்ப்பாங்க அப்படின்னுட்டு. அப்போ என்ன ஆகுறது? எப்படி அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க விட்டுடுறாங்க. அப்போ ஒரு ஆபீசர் அங்க, அதாவது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ற ஒரு ஆபீசர் சொல்றாரு, தேர் இஸ் ஆல்ரெடி ஏ முஸ்லீம் தேர் அப்படிங்கிறாராம். அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல ஆல்ரெடி ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரு, அதனால இவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதா இவர் வந்து ஏதோ ஒரு பேப்பர் ரிப்போர்ட் தான் அது படிச்சிருக்கேன் நான். ஸோ ஆல்ரெடி வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல மன்மோகன் சிங் பீரியட்ல பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல மதம் உள்ளே புகுந்து விட்டது அப்படின்னு இவர் நினைச்சிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டாராம். அதே மாதிரி அந்த உடுத்தா பஞ்சாப், இந்த நார்கோட்டிக்ஸ், இந்த பஞ்சாப்ல 2006 2014 காலகட்டத்துல பயங்கரமான போதைப் பொருள் கலாச்சாரம் நடந்துட்டு இருந்தது இல்லையா பஞ்சாப்ல. அதை கூட இவர் தான் வந்து இது கொடுத்திருக்கிறாரு, இன்புட்ஸ் கொடுத்திருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. யாருக்கு? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. ஆனா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அங்க ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி சுரேஷ் கல்மாடியை பத்தி கூட இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாரு. ஷீலா தீட்சித்தை கூப்பிட்டு சொல்லிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சுரேஷ் கல்மாடினால பேர் கிடப்போகுது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது கரெக்டா அதே மாதிரி ஆச்சு. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புஸ்தகம் எழுதுறாரு மேடம். இந்த எஸ்ஏ குரேஷிங்கிறவர் வந்து பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, இந்தியா அண்ட் ஐ, இந்தியாவும் நானும் ஒரு 100 நினைவுகள், 100 நினைவுகள், ஆனால் இது நினைவு தொகுப்பு அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 2012 அந்த உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலுக்கு முன்னால சல்மான் குர்ஷித் அப்படிங்கிற வந்து லா மினிஸ்டர், அவர் என்ன பண்றாரு, முஸ்லிம்களுக்கு 9% இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வயலேஷன் ஆகும். ஏன்னா 2 விஷயம், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை பேசி நீங்க வந்து வாக்கு வாங்கக்கூடாது. அரசியல் அமைப்பு சட்டப்படியும் அது தப்பு. ஏன்னா முஸ்லிம்க்கு ரிசர்வேஷன் கிடையாது, கிறிஸ்டியன்ஸுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதாவது இந்துக்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன். இந்து மதத்திலிருந்து பிரிந்த அந்த ஜெயினிசம், புத்திசம், சிக்கிசம், சீக்கியம், இந்த 3 மதத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் உண்டு. ஆனா மத அடிப்படையில் உங்களுக்கு இடஒதுக்கீடு, கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்ப தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆயாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சல்மான் குர்ஷித், யார் அவரு? லா மினிஸ்டர். அப்போ வேணும்னே சொன்ன மாதிரி தானே அர்த்தம் இது. அதாவது தேர்தலை காங்கிரசுக்கு சாதகமாக புரட்டி போடுவதற்காக செய்யப்பட்ட செயல் தானே அது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாரு, நத்திங் டூயிங், வாட் நான்சென்ஸ், யூ ஆர் வயலேட்டிங் த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா சல்மான் குர்ஷித் வாய முடிக்கிறாரு. ஆனா மற்ற அமைச்சர்கள், யாரு? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்கிற மற்ற அமைச்சர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், முதல்வர்கள் எல்லாருமே எஸ்ஒய் குரேஷிய தேர்தல் ஆணையத்தை லெப்ட் ரைட் வாங்குறாங்க. இப்போ எப்படி வந்து லெப்ட் ரைட் அவங்க தேர்தல் ஆணையத்தை வாங்குறாங்களோ எஸ்ஐஆர் விஷயத்துல, அதே மாதிரி அன்னைக்கு
இவங்களை கண்டிச்சதுக்கு, தப்பு செய்தவங்களை கண்டிச்சதற்காக அவங்க வந்து லெப்ட் ரைட் வாங்குறாங்க, கண்ணாமலாம் பேசுறாங்க. நீங்க வந்து மோடி கிட்ட பணம் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு இவர் ரொம்ப மனசு நொந்து போய், ஏன்னா எஸ்வை குரேஷி ரொம்ப ஹானஸ்ட் ஆபீசர், மனசு நொந்து போயிட்டு ஒரு ட்ரிப் மன்மோகன் சிங் கிட்ட போய் சொல்றாரு. இங்கதான் விஷயம், சூக்ஷ்மமான விஷயம் நான் சொல்றேன். சொல்லும் போது மன்மோகன் சிங் தெரியவே இல்லை. மன்மோகன் சிங்குக்கு இந்த விஷயம் தெரியல. ஏங்க பேப்பர் கூட தாங்க நீங்க படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து உளவுத்துறை இருக்கு, உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்குது, உங்களுடைய மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, வந்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? தேர்தல் ஆணையத்தை கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னுட்டு. அவர் என்ன சொல்றாரு, மன்மோகன் சிங் இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருந்து சொன்னா நான் வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பேனே, அவங்கள பிளாஸ்ட் பண்ணிருப்பேனே அப்படிங்கிறாரு. எஸ்வை குரேஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் பேசாம இருந்துட்டீங்க, நீங்க வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை தாக்குவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படி நினைச்சேன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னாரு அவரு. அதாவது மன்மோகன் சிங்குக்கு ரெண்டு விஷயங்க இதுல இருந்து உறுதியாகிறது. மன்மோகன் சிங் இஸ் எ டிசாஸ்டர் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு இந்த விஷயமே தெரியாதுங்கிற அளவுக்கு இன்னசென்ட்டா இருந்திருக்கிறாரு ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு யாருமே கண்ட்ரோல் இல்லை. அவருக்கு மட்டும் கண்ட்ரோல் இருந்ததுன்னு சொன்னா ராஜா கனிமொழி எல்லாம் இது பண்ணிருக்க முடியுமா? மிகப்பெரிய ஊழல் பண்ணிருக்க முடியுமா? டிஆர் பாலு ஊழல் பண்ணிருக்க முடியுமா? தயாநிதி மாறன் அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்க முடியுமா? ஒட்டுமொத்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்சே தன்னுடைய சன் டிவி குழுமத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு, அதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? அவரு எவ்வளவு மிகப்பெரிய ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக அந்த அரசு இருந்தது. அதாவது he was presiding over the greatest of corruption deals. யாரு? மன்மோகன் சிங். அதனால அவருக்கு எந்த அமைச்சர் மேலேயோ எம்பிஸ் மேலேயோ எந்த கண்ட்ரோலும் கிடையாது, அரசின் மேல கண்ட்ரோல் கிடையாது, தனக்கும் விஷயம் தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியலையே அவருக்கு. ஏன்னா பேப்பர்ல படிச்சாது தெரிய வேண்டாமா மேடம்? உங்களுக்கு பேப்பர் கூட படிக்க மாட்டாரா அவர்? மன்மோகன் சிங் எப்படி நீங்க நம்ப முடியும் சொல்லுங்க? சோ யார் கண்ட்ரோல்ல இருந்தா அப்போ? சோனியா காந்தி. யாரு சூப்பர் பிரைம் மினிஸ்டரா இருந்தா? சோனியா காந்தி. அப்போ சோனியா காந்தி தான் இவங்களை வந்து தூண்டி விட்டு நீங்க அட்டாக் பண்ணுங்க. இப்போ கூட நான் சொல்றேன், சோனியா காந்தி சொல்லித்தான் வந்து ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தை அட்டாக் பண்ற ஆளா இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, இருக்கலாம். காங்கிரஸ் கட்சி, நான் சொல்றேன் உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே ஜனநாயக அமைப்புகளை விரும்பியதில்லை. அரசியல் நிர்ணய சட்டத்தையே காலில் போட்டு மிதிச்சார் இந்திரா காந்தி. புது சட்டத்தை போட்டாரு. அந்த சட்டப்படி நான் தான் நிரந்தர பிரைம் மினிஸ்டர், என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அதை மாத்திட்டோம். 1977 அப்புறமா அது மாறி போச்சு. தன்னுடைய சொந்த கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கொண்டு வந்த சட்டம், நிறைவேற்றப்பட்ட சட்ட நகலை வெளியில டெல்லி பிரஸ் கிளப்ல வந்து ராகுல் காந்தி கிழிச்சு போடுறாரு. எவ்வளவு மரியாதைங்க உங்களுக்கு? உங்களுடைய அரசு இயற்றிய சட்டத்தையே நீங்க வந்து கிழிச்சு போடுற அளவுக்கு அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கீங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு இவ்வளவு நம்ம தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு ஆளாயிருக்கு இல்லையா? இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியட்லயும் அதான் இருந்து. இவர் என்ன பண்ணார்? இந்திரா காந்தி பீரியட்ல தேர்தல் ஆணையம்ங்கிறது ரொம்ப மைனர் லெவல்ல இருந்தது. நரசிம்மராவ் பீரியட்ல தான் வந்து இவர் வந்தார். யாரு? சேஷன் வந்தாரு. சேஷனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால நரசிம்மராவ் என்ன பண்ணாரு? இன்னும் கூடுதலா 2 தேர்தல் ஆணையர்களை நியமித்தாரு. எதுக்கு? டிஎன் சேஷன் நரசிம்மராவுடைய கண்ணுல விரலை விட்டு ஆட்டினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. நான் யார், என்னுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கறத அவர் சொன்னாரு. உடனே நரசிம்மராவு கோபம் வந்து என்ன பண்ணாரு? 2 பேரலல் ஆணையர்களை நியமிச்சாரு. கொட்டம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவரு கொட்டம் அடங்கல, அது வேற விஷயம். இன்னைக்கும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆக மொத்தம் இந்த எஸ்வை குரேஷி அப்படின்னு முன்னாள் தேர்தல் ஆணையர் கூறியது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தாலும், இதுல இருந்து நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே ஜனநாயக கட்டமைப்புகளை மதித்தது கிடையாது.
மன்மோகன் சிங் ஒரு ஃபெயில்டு பிரைம் மினிஸ்டர். அவருக்கு வந்து யார் மேலேயும் எந்த கண்ட்ரோலும் இருக்கல. ஆனா தனிப்பட்ட முறையில அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஜனநாயக குடியரசில் மிக முக்கியமான அரசியல் அமைப்பு. அதுக்கு ஏதாவது களங்கமாச்சுன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்றாரு. அந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம வந்து இவரை பாராட்ட முடியும், மன்மோகன் சிங்கை பாராட்ட முடியும். மற்றபடி அவர் எப்பவுமே மோகன் சிங், மௌன் அப்படின்னா மௌனம், மன்மோகன் சிங் அப்படிங்கிறத மோகன் சிங் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த காலத்துல நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது வந்து உண்மையா இருக்குதுங்கிறது நான் பாக்குறேன். தேங்க்யூ.